அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, இந்த அறக்கட்டளை மற்றும் பள்ளியினுடைய பொருளாளர்களே, பள்ளியினுடைய தாளர் அவர்களே மற்றும் உள்ள அறக்கட்டளை உறுப்பினர்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன் பேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு தேவையான கருத்துக்களை தெளிவாகவும் பொறுமையாகவும் அதே சமயத்தில் அழுத்தம் திருத்தத்துடனும் இங்கே சொல்லி சென்றார்கள். அவர் சொல்லியது போல இந்த விழா ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிறோம். அவர் தெளிவாக சொன்னார். நம்முடைய மாணவர்கள் எந்தெந்த சாதனைகள்லாம் புரிந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அறிந்து மகிழ்வதற்காக இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், அறக்கட்டளை உறுப்பினர்கள், அரங்காவலர்களாகட்டும், எல்லோருக்கும் ஒரு பொதுவான நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், நம்மிடம் நம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டக்கூடிய இந்த குழந்தைகளை சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மால் என்ன பங்களிப்பு ஆற்ற முடியும் என்று சிந்திக்க வேண்டும். பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்கள் என்ன செய்ய முடியும்? கட்டடங்களை கட்டி கொடுக்கலாம், கற்றல் பொருள்களை பெற்று வழங்கலாம், ஆசிரியர்களை நியமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? இவ்வளவெல்லாம் செய்கிறோம், இதனுடைய பலன் மாணவர்களிடம் வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன பொறுப்பு என்றால், ஆசிரியர்களுக்கு 2 தேவைகள் உள்ளன. Every teacher in an institution should have 2 types of competencies. 2 வகையான திறமைகள் வேண்டும். ஒன்று டீச்சர் காம்பிட்டன்ஸ். அப்படின்னா என்ன கற்பிக்கிறோமோ அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு வேண்டும். நமக்கு தெரியாது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு வகுப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் அன்றைக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோமோ அதை பற்றி எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் டீச்சர் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2வது தேவை ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் காம்பிட்டன்ஸ், கற்பித்தல் திறமை. வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரே போல கற்றல் அடைய உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். சில மாணவர்கள் மெதுவாக படிப்பவர்களாக இருப்பார்கள், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில மாணவர்கள் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்த உடனேயே அதை பிடித்து கொள்வார்கள், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பல மாணவர்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. கற்பித்தல் திறமை என்றால் என்னவென்றால், நாம் கற்பிக்கக்கூடியது ஒவ்வொரு மாணவரையும் சென்றடைய வேண்டும். அதற்கேற்றவாறு நம்முடைய கற்பித்தல் முறைகளை மாற்றிக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். 2 விஷயம் இருக்குங்க. ஆசிரியர் கற்பித்தல்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று கற்பித்தல் முறைகள், டீச்சிங் மெத்தடாலஜிஸ். ஒவ்வொரு பாடத்தையும் கற்பிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. மெத்தட் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த சேம் as the method of teaching to be followed in teaching mathematics. மொழிகளை கற்பிப்பதற்கு தேவையான திறமை வேறு, அறிவு பாடங்களை கற்பிப்பதற்கான திறமை வேறு. பாடங்களை 2 வகையாக பிரிக்கலாம், நாலேஜ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில் சப்ஜெக்ட்ஸ். மொழி பாடங்கள், விளையாட்டு,
ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், இது எல்லாம் திறன் சார்ந்த பாடங்கள். கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், இந்த பாடங்கள்லாம் அறிவு சார்ந்த பாடங்கள். எனவே ஒவ்வொரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கும் அந்த பாடத்தை வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் முழுமையாக சென்றடையக்கூடிய அளவுக்கு எவ்வாறு திறம்பட கற்பிக்கலாம் என்பதை அறிந்து அதுக்காக தான் அவங்க பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த கற்பித்தல் முறைகளை சரியாக தெரிந்து அதை பயன்படுத்த வேண்டும். கற்பித்தல் முறை வேறு, கற்பித்தல் நுணுக்கம் என்பது வேறு. The methods of teaching are different from the techniques of teaching. நம் அனைவருக்கும் ஒன்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே கற்றுக்கொள்ள இயலாத மாணவர்கள் என்று எந்த மாணவருமே கிடையாது. திறமை இல்லாத மாணவர்கள் என்று எந்த மாணவருமே கிடையாது. இதை நம்ம எல்லோரும் பெற்றோர்களும் புரிந்திருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அன்பர் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்லாதீர்கள், குறையாக நினைக்காதீர்கள். உங்களுடைய குழந்தைகள் குறை உள்ளவர்கள் அல்ல. அதே போல் ஆசிரியர் இந்த மாணவனுக்கு படிப்பு வராது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இந்த எண்ணம் தான் தவறானது, பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும். திறமைகள் உள்ளன, ஆனால் திறமைகள் வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு மாணவனுக்கும் திறமைகள் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறுபட்டிருக்கும். ஒரு மாணவனுக்கு கணிதத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும், இன்னொரு மாணவனுக்கு கணிதத்தில் கணக்கு பாடத்தில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கும். ஆனால் வேறு பாடங்கள், சமூக அறிவியலில், மொழியில் நல்ல திறமையானவர்கள் இருப்பார். சில மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் விளையாட்டில் நல்ல திறமையான மாணவர்களாக இருப்பார்கள். எனவே ஆசிரியருடைய பணி என்ன என்றால், மாணவர்களுடைய திறமையை கண்டறிந்து we will have to diagnose the students' skills and abilities. ஒரு சிறந்த மருத்துவர் என்ன செய்வார்? நீங்கள் போன உடனே மருந்து எழுதி கொடுத்துட்றாரா? கேள்விகள் கேட்குறார். 10 கேள்விகள் 20 கேள்விகள் கேட்குறார். என்னாச்சு உங்களுக்கு? வயிறு வலிக்குது, எப்போ இருந்து வலிக்குது, என்ன சாப்பிட்டீங்க கேட்குறாரு இல்லைங்களா? எனவே அதுதான் டயக்னாசிஸ், கண்டறிதல். அதுபோல் மாணவர்களுக்கு ஒரு பாடத்திலே மதிப்பெண் குறைகிறது என்றால், அல்லது பாடத்தில் கற்றலில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்றால், அதற்கான காரணம் என்ன என்பதை தனித்தனியாக நாம் அளவிட வேண்டும், கணக்கிட வேண்டும். கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பணிக்காலமே கிட்டத்தட்ட 72 ஆசிரியர் பணி தொடங்கியது. இன்றைக்கு வரைக்கும் கல்வி பணியில் தான் இருக்கிறேன். பல்வேறு நிலைகளில் ஆசிரியராக பணியை தொடங்கி, அப்புறம் ஒரு ஆய்வாளராக இருந்து, அதற்கடுத்து திட்ட இயக்குனராக இருந்து, அதற்கடுத்து மாவட்ட அலுவலராக, முதன்மை கல்வி அலுவலராக, டெப்டி டைரக்டர், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் இருந்திருக்கிறேன். நிறைய எனக்கு அனுபவத்தில் நானே நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே மாணவர்களுக்கு என்ன தேவை? ஒரு நுணுக்கம்னா என்னென்னா, இப்போ கரும்பலகை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கம், அது டெக்னிக். அதை கரும்பலகை எப்படி பயன்படுத்தணும், அதில் நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஒரு பாடத்தை, ஒரு செய்தியை விளக்குதல், டிஸ்கிரைபிங் அ டாபிக் அப்படின்னா அதற்கு பல முறைகள் இருக்குது. பல வகையில் அதை செய்யலாம். வாய்மொழியாக விளக்கலாம், கற்பித்தல் துணை கருவிகளை பயன்படுத்தலாம், ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி யூஸ்ட். அந்த மாதிரி நிறைய அணுகுமுறைகள் இருக்குது. வினாதல் திறன்னு சொல்லுவாங்க. ஹவு டு ஆஸ்க் கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ் இன் த வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். எப்படி கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்குறது மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்வதற்காக மட்டும் அல்ல, அவர்களை சிந்தனையை தூண்டுவதற்காக கேள்வி கேட்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. அம்மாட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு நச்சரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது கேள்வி கேட்பாங்க. நம்ம அவசரமாக வேலைகளை செஞ்சுருப்போங்க, சமையல் அறையில் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு உங்களை பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு ஒரு உள்ளூர் தேர் இஸ் அன் இன்னேட் இன்க்விசிட்டிவ், ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஈகர்னஸ் டு நோ திங்ஸ். செய்திகளை தெரிந்து கொள்வதில் இயற்கையாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை எந்த காரணத்துக்கும் தடை போடக்கூடாது. பெற்றோர்கள் எனக்கு தொல்லை தராது போ அப்படின்னு செல்ஃபோனை கையில் வச்சுட்டு, கையில் கொடுத்துட்டு நீ வேலையை பாருன்னு சொன்னால் அதுதான் நீ பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறாக அமையும். எனவே எப்படி கிளர் வினா கேட்கும் திறன்,
எப்படி கேள்வி மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கேள்வியும் கேட்க வைக்கணும். மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்பதை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அப்போ தான் சிந்தனை அதிகமாகும். சில கேள்விகளுக்கு வாழ்க்கையில் நமக்கு விடை கிடைக்காமல் போகலாம். ஆனால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாணவர்களுடைய இயல்பு. எந்த காரணத்தை கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களை அடக்கக்கூடாது. கேள்வி கேட்காத வேலையை பாரு, அமைதியாக உட்காரு, பேசாமல் உட்கார முடியாதுங்க குழந்தைங்கனால. த சில்ட்ரன் ஆர் நாட் blocks of wood, they are not pieces of stones. அது கல்லோ பாறையோ மரக்கட்டைகளோ அல்ல, அவைகள் உயிர்கள், உயிரூட்டம் உள்ளவர்கள். அவர்கள் துருதுருன்னு தான் இருப்பாங்க. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, எங்கிட்ட வந்து நான் பள்ளிகளுக்கெல்லாம் போகும்போது, பையன் ரொம்ப துருதுருன்னு இருக்கான் சார், கிளாஸில் எது கொடுத்தாலும் உடச்சி போட்டுறான், சைக்கிளை கொடுத்தா ஒரு ஸ்பேனர் கொடுத்தா கம்ப்ளீட்டாக கழட்டி போட்டுறான், சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி செய்கிறான்னா அவனுக்கு மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு குழந்தை வீட்டில் அந்த ஒரு ஸ்கெட்ச் பென் கிடச்சுன்னா செவுத்தில் பூரா எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம். பெற்றோர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் வீடு பூரா செவரே வீண் பண்ணிட்டாங்க, தயவு செய்து அதை தடுக்காதீங்க, 5 வருஷம் விட்டுருங்க, 5 வருஷம் கழிச்சு வீடை பூரா பெயிண்ட் பண்ணிங்க, அதனால் தப்பு கிடையாது. அவனுடைய க்ரியேட்டிவிட்டி, அவங்களுடைய ஆக்கப்பூர்வ திறன்கள் வளரும். அதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம். கிளாஸில் ஒரு பிளாக் போர்டு வாங்கி மாட்டுங்க. பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள். சாக் பீஸ் வாங்கி கொடுங்க. நீங்கள் எதிரில் உட்காருங்க. நான் ஸ்டூடெண்ட், நீ டீச்சர், சொல்லிக் கொடு பார்க்கலான்னு செஞ்சு பாருங்கள். நீங்கள் நாளைக்கு போய் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி காலையிலேருந்து என்னவெல்லாம் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை பூரா அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க மாணவர்கள். எந்த மாணவன் திரும்ப திரும்ப கற்பிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் கற்றலிலே அதிக வாய்ப்புகளை பெறுவான், மேம்பாடு அடைவான். எனவே ஆசிரியர் செய்ய வேண்டியது 2 தான். தம்முடைய பாட அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், கற்பித்தல் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு என்ன கடமை? ப்ளீஸ் அப்ரிஷியேட் யுவர் சில்ட்ரன். 3 ஆலோசனைகள் பெற்றோர்களுக்கு சொல்கிறேங்க. தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளை பாராட்டுங்கள். முதலாவது ஆலோசனை. 2வது ஆலோசனை, தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளை பாராட்டுங்கள். 3வது ஆலோசனை, தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை பாராட்டுங்கள். அதே தான். யூ கோ ஆன் அப்ரிஷியேட்டிங் யுவர் சில்ட்ரன், தே வில் பிகம் குட். டோன்ட் பி ஃபால்ட் ஃபைண்டர்ஸ். குறை காண்பவர்களாக இருக்காதீர்கள். அதனால் எதையுமே உங்களால் சாதிக்க முடியாது. அறிவியலில் மார்க் குறைஞ்சி பார்த்தா ப்ராக்ரஸ் கார்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மாணவர்கள். பார்க்குறீங்க, அறிவியலில் மார்க் குறைவாக இருக்குது, ஏன்டா அறிவியலில் மார்க் சயின்ஸில் மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு திட்டாதீங்க. எதில் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான்னு பாருங்கள். இங்கிலீஷில் நல்ல மார்க், பரவாயில்ல, இங்கிலீஷில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கிக்க, வெரி குட்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் அடுத்து பரவாயில்ல, கணக்கில் கொஞ்சம் குறைவு இருக்குது, அடுத்த மாதம் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதை விட்டுட்டு ஏன்டா அறிவியலில் சயின்ஸில் குறைஞ்சி போச்சுன்னு திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. அவனுக்கு ஒரு ஆர்வம் வராது. மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டாம் தான் நம்முடைய பணி. அதே போல் நமக்கு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சில விஷயங்களில் தெளிவு வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். இது ஒரு மெட்ரிக் பள்ளி. பள்ளிகளில் 4-5 விதங்கள் இருக்குது. ஐபி கரிக்குலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபி கரிக்குலம், ஐபி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் பல வகை இருக்குது. ஐபிங்கிறது ஒரு பாடத்திட்டம், இன்டர்நேஷ்னல் பேக்கலாரியேட்னு சொல்லுவாங்க. அந்த ஐபி பாடத்திட்டம் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களே மிகவும் சிறப்பான பாடத்திட்டம் என்ற ஒரு கருத்து உலக அளவில் இருக்கிறது. அதற்கடுத்தது மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம். அது மாநில அளவிலான கல்வியை மையமாக கொண்ட பாடத்திட்டம். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பது என்சிஆர்டி பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அது சிபிஎஸ்இ என்பது தேசிய அளவிலான ஒரு பாடத்திட்டம். அது இல்லாமல் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ஸ்னு இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் 40 பள்ளிகள் இருக்குது. 20 பள்ளிகள் சென்னையில் இருக்குது, 20 பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்குன்னா இங்கே கூட கோயம்புத்தூரில் கூட 2 பள்ளிகள் இருக்குது, ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ஸ். அப்புறம் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், இங்கெல்லாம் சமச்சீர் கல்வின்னு பாடத்திட்டம் வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி பல்வேறு பாடத்திட்டங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் உயர்கல்விக்கு செல்வது என்றால் மார்க் ஓரியன்ட் எஜுகேஷனாக இருந்தது. மார்க் யார் மேக்ஸிமம் வாங்குகிறாங்களோ அவங்க தான் அடுத்த நாளைக்கு நல்ல நிலைக்கு போக முடியும், கல்லூரி கல்வியில் நல்ல காலேஜ் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நிலைமை இருந்தது ப்ளஸ் டூவில் வாங்குகிற மார்க். ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. ப்ளஸ் டூவில் வாங்க மார்க்கை வச்சு மட்டும் நீங்கள் உயர்கல்வி முடிவு செய்ய முடியாது. இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னா, போட்டித் தேர்வுகள். கல்லூரிக்கு போகணுன்னா ஒவ்வொரு கல்வி நிலையத்துக்கும் ஒரு போட்டித் தேர்வு இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சிட்டுன்னா அதுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, போட்டித் தேர்வு, அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பெற்று மதிப்பெண் பெற்றால் தான் அந்த காலேஜில் சேர முடியும். ஐஐடியில் சேரணும்னா அதுக்கு ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு எழுதணும், அதுக்கு போட்டித் தேர்வு இருக்குது, அது தனி எக்ஸாம் இருக்குது. மருத்துவத்துறையில் சென்ற ஆண்டு வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் நீட் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. இந்த ஆண்டு புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எம்பிபிஎஸ் மட்டும் அல்லாமல் மருத்துவம் சார்ந்த எந்த துறைக்கு எந்த படிப்புக்கு நீங்கள் போகிறதுனாலும் கண்டிப்பாக நீட்டில் மதிப்பெண் வாங்கி. நீட்டுங்கிறது பொதுத் தேர்வு, ஒரு போட்டித் தேர்வு. எனவே நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி, எந்த படிப்பு எந்த பாடத்திட்டத்தில் படித்தாலும் சரி, இதில் வாங்குகிற மார்க் பெருசாக உங்களுக்கு உதவாது. ஆனால் எது உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க்குக்கு போகிறோன்னா பேங்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ், அப்பாயின்மெண்ட் வேலைகளுக்கெல்லாம் போகணுன்னா சர்வீஸ் கமிஷன் எழுதணும். ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாக துறையில் இருக்கக்கூடிய ஒரு 24 கோர்ஸ் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அந்த மாதிரி நிறைய ஐடிஎஸ், இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஐஆர்எஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ், ஐஆர்எஸ், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வர ஆஃபீஸர்ஸ்லாம், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்த மாதிரி 24 வகையான நிர்வாக பதவிகள் இருக்குது. அந்த பதவிகளுக்கெல்லாம் போகணுன்னா யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட்டித் தேர்வு வந்ததுனால நாம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு வரை மார்க் ஓரியன்டேஷன் மார்க் ஓரியன்ட் எஜுகேஷன், தேர்வு மதிப்பெண்களை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய கற்பித்தல் கல்வி முறை சிறப்பாக அமையாது. ஏன்னா 8th வரைக்கும் நல்ல மார்க், நீங்கள் மார்க் கேட்டிங்கன்னா டீச்சர்ஸ் மார்க் அள்ளி போட்டுருவாங்க, மாணவர்களுக்கு திறமை வரணும்ல, அதான முக்கியமானது. ஆனால் பெற்றோர்கள் என்ன தப்பு பண்ணுறோம், பேரண்ட் மீட்டிங் வரும்போது போன முறை 98 வாங்கினா இந்த தடவை 97 வாங்கிட்டான், ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு குறையாக தான் நம்ம நினைக்கிறோம். நாம் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, they should be able to speak English fluently. ஆங்கிலம் சரளமாக பேச தெரிய வேண்டும். இதுதான் அடிப்படை தேவைகள். ஏன்னா உலகத்தில் மனித இனத்துக்கு இருக்கக்கூடிய அறிவில் 76 விழுக்காடு அறிவு ஆங்கில மொழியில் தான் இருக்குது. நான் தாய்மொழியை குறைய சொல்ல, தமிழ் என்னுடைய தாய்மொழி, தமிழில் எனக்கு ஆர்வம் அதிகம், அது வேறு. என்னுடைய ஆராய்ச்சி படிப்பு கூட அதனுடைய தலைப்பு என்னென்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் த ஃபோனமிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதான் என்னுடைய ஆராய்ச்சி. ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளுக்கான ஒலிப்பு முறையில் என்ன ஒரு ஒப்பீட்டு ஆய்வு, என்ன டிஃப்ரென்ஸ், அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணேன். நமக்கு தாய்மொழியில் ஆர்வம் இருக்கலாம், அது வேறு. ஆனால் உலக வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, அறிவு மேம்பாட்டுக்கு தேவையானது என்ன, கல்லூரி கல்வி முடித்த பிறகு வாழ்க்கையில் எந்த மாதிரி அமைய வேண்டும், எந்த நிலைக்கு போக வேண்டும்னா ஆங்கில அறிவு கண்டிப்பாக வேணும், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டும். அதனால் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எதை அதிகமாக கவனம் செலுத்தலாம்னா சரளமாக ஆங்கிலத்தில் பேச வைக்கணும். தப்போ ரைட்டோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம மனிதனுடைய மூளைக்கு ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றல் இருக்குது. என்ன ஆற்றல் அப்படின்னா த பவர் ஆஃப் செல்ஃப் கரெக்ஷன். நீங்கள் திட்டமிடாமலேயே நாம் பேசக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் மனித மூளைக்கு உண்டு. இன்றைக்கி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு, அடுத்து நேனோ டெக்னாலஜி வந்துடுச்சு. டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஈவன் த மோஸ்ட் மாடர்ன் கம்ப்யூட்டர் இன் த வேர்ல்ட் இஸ் நாட் ஸோ பவர்ஃபுல் ஆஸ் த 2% யூசேஜ் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் நவீனமான கணினி கம்ப்யூட்டர் கூட
அதனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னா மனித மூளையினுடைய 2%, 2% அதனுடைய செயல்பாட்டை விட குறைவானது தான். அப்படி இருந்தால் மனிதனுடைய மூளையினுடைய ஆற்றல் எவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஆற்றல் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்களால் முடியாது அப்படின்னு நினைக்காதுங்க, அவளால் முடியும். சரியான வாய்ப்பு இருந்தால், சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தால் அவளால் முடியும். எனவே சரளமாக ஆங்கிலத்தில் பேச வேண்டும். 7000 மொழிகளுக்கு மேலே இருக்குது உலகத்தில். மனிதனால் பேசக்கூடிய மொழிகள் 7000 அல்ல 300 மொழிகள் தான் ஸ்டாண்டர்டான லாங்குவேஜஸ். அதில் ஆங்கிலம் தான் முதன்மையானது. ஏன்னா நமக்கு தேவையானது மாணவர்கள் எதிர்காலத்துக்கு. அதுக்காக தான் சரளமாக ஆங்கிலம் பேச தெரிஞ்சுக்கணும். 8வது வரைக்கும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது திறமை அப்படின்னா சரளமாக படிக்க வேண்டும். எது கொடுத்தாலும், தமிழ் ஆங்கிலம் எது கொடுத்தாலும் சரளமாக படிக்கணும். இதில் தருமபுரியில் மாவட்ட கல்வி அலுவலராக இருந்தபோது ஒரு ஆர்டர் போட்டேன். ஆனால் எல்லா பள்ளிக்கூடத்தும் பிரைமரி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் எங்கே போனாலும் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன்லாம் நான் பாட புத்தகத்தை பார்க்க மாட்டேன். அன்றைக்கி இருக்கிற ஏதோ ஒரு தமிழ் செய்தித்தாளை தினத்தந்தி ஏதோ ஒரு பேப்பரை கையில் கொடுத்து படின்னு சொன்னால் படிக்கணும். அடிப்படை திறன்கள் தான். உறக்க படித்தல், சரளமாக படிக்க வேண்டும், உறக்க படிக்க வேண்டும். தமிழ் ஆங்கிலம் 2 மொழியும், அது பாடப்புத்தகமாக இருந்தாலும் சரி, வேறு செய்திகளாக இருந்தாலும் சரி, பிரிண்டில் இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் வாய் விட்டு நல்லா படிக்கணும் 8வது வரைக்கும். இது 2வது தேவை. 3வது, அழகாக கையெழுத்து எழுத வேண்டும். ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி லெஜிபிள், பியூட்டிஃபுல் அண்ட் தட் ஷுட் ஹாவ் குட் கிளாரிட்டி. 4வது, தே ஷுட் ஹாவ் அத்தாரிட்டி இன் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ். அடிப்படையான கணித செயல்பாடுகளை செய்ய தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தான் பேசிக்ஸுங்க. இந்த அடிப்படையெல்லாம் தெரியாமல் 100க்கு 100 எல்லாத்த பாடத்துலையும் வாங்கிக்கிட்டு 9ல் போய் என்ன மார்க் வாங்க முடியும்? 10ல் எப்படி மார்க் வாங்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல மார்க் வாங்கிட்டு வருவாங்க 8வது வரைக்கும். 10வது பார்த்திங்கன்னா மார்க் குறைஞ்சி போடும். என்ன காரணம்னா அடிப்படை சரியாக இல்லை. அதனால் பெற்றோர்களும், நீங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யலாம், வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாடத்தை சரளமாக படிக்கிறாங்க, நல்லா வாய் விட்டு படிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஆசிரியர்கள் வீட்டு பாடம் என்ன மாதிரி கொடுக்கலாம்? வாய் விட்டு படிக்கிறதுல யூ ஹேவ் கிவ் ஹோம்ஒர்க் இன் ரீடிங் அலவுட், லவுட் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. வீட்டில் 2 முறை இந்த பாடத்தை வாய் விட்டு படித்து வரவும் அப்படின்னு சொல்லுங்கள். ரீட் த லெசன் லவுட்லி ட்வைஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதை வீட்டு பாடமாக கொடுங்க. இதுதான் அடிப்படை திறன்கள் தேவையானது. இதெல்லாம் 8ஆம் வகுப்பு செய்தால் 8வதுக்கு மேலே வரக்கூடிய மாணவரில் நாம் we can focus on marks, மதிப்பெண்கள் வாங்குவதற்கும் கருத்துருவாக்கம், கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங். இன்றைக்கி எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்களுக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. அது பழைய முறை. இப்போ சிபிஎஸ்சி இப்போ வரக்கூடிய போட்டித் தேர்வு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்முடைய கொஷின் பேப்பரில் கூட 100க்கு 100 மதிப்பெண்கள் ஒரு பாடத்துக்கு இருக்குன்னா அதில் 70 மதிப்பெண்கள் தான் பாடத்துலேருந்து நேரடியாக வினாக்கள்லேருந்து கேட்பாங்க. 30 வினாக்கள், 30 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் நேரடியான வினாக்களாக இருக்காது. அந்த பாடக்கருத்தை எந்த பாடமாக இருந்தாலும் சரி, பாடக்கருத்தை புரிந்தால் மட்டுமே அவர்கள் மதிப்பெண் பெற முடியும். அதனால தான் நல்ல மனப்பாடம் பண்ணுற ஆற்றல் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட எல்லா தேர்வுகளையும் முழுமையாக மதிப்பெண் பெற இயலவில்லை. ஏனென்றால் அந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதில்லை. புரிந்து படிக்க வேண்டும். மாணவர்கள் இதை புரிந்திருக்கலாம்ல என்று ஆசிரியர்கள் பார்த்துக்க வேண்டும். இதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இப்போ சபர்மதி ஆசிரமத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக போயிருந்தேன். அங்கே இருந்தப்போ குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்தையும் போய் பார்த்தேங்க. கல்வி எங்கே எல்லாம் என்ன நடக்குது, இன்றைக்கி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாக்கா 1000 பேர் எழுதுகிறாங்கன்னா 1000 பேரில் தமிழ்நாட்டிலையும் எத்தனை பேர் செலெக்ஷன் ஆகிறாங்க? எந்த மாநிலத்துலேருந்து அதிகமாக செலெக்ஷன் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டருங்கெல்லாம் பாருங்கள், தெலுங்கானாலேருந்து பாதி பேர் இருப்பாங்க. தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான், பீகார், இங்கேருந்து வரவங்க தான் நிறைய செலெக்ஷன் ஆகிறாங்க. என்ன காரணமாகும்னா அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா கான்செப்டை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பாட பொருளை கற்பிக்க மாட்டார்கள், கருத்துக்களை தான் கற்பிப்பார்கள். அதனால் நாம் என்ன செய்யணும், பாடத்தை புரிந்து படிக்கிறார்களா, அப்ளிகேஷன் ஓரியன்ட் டீச்சிங் இருக்கா, லேர்னிங் இருக்கா, அதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் பெற்றோர்கள் மாணவர்களை அவள் திறமையை கண்டுபிடித்து அவளை ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு இந்தியாவுடைய பிரதிநிதியாக இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் எல்லா நாட்டில் இருந்தும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கூட நான் பேசுவோம், கல்வியை பற்றியெல்லாம் பேசும்போது உங்கள் நாட்டில் எப்படி இருக்குது அதெல்லாம் பேசும்போது என்ன புரிந்து கொண்டு நம்ம
இன்றைக்கி அமெரிக்காவில் போனால் கம்ப்யூட்டர் துறையில், கம்ப்யூட்டர் துறை மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் டாப்பர்ஸ் எல்லாருமே, டாப் லெவலில் இருக்க எல்லாருமே இந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணுற பழகிறது தெரியுங்களா, இது ஒரு முக்கியமான திறமைங்க. இன்றைக்கி கம்ப்யூட்டர் கம்பெனியில் அமெரிக்காவில் டாப் லெவலில் இருக்க எல்லாரும் அவங்களுடைய திறமைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வாய்ப்பாடு எல்லாம் மனப்பாடமாக தெரியும், அடிப்படை. ஆனால் அமெரிக்காவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை ஒரு கணக்கு சொன்னீங்கன்னா உடனே கேல்குலேட்டர் எடுத்து தான் பார்க்க முடியும், கம்ப்யூட்டரு லேப்டாப் எடுத்து தான் பார்க்க முடியுமில்ல, அவங்களால மனசில் கிடையாது. எனவே இந்த மாதிரி நமக்குன்னு சில திறமைகள்லாம் இருக்குது, இதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன, பெற்றோர்களும் வலியுறுத்த வேண்டியது என்னென்னா, படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். நிறைய படிக்கணும், புத்தகங்களை எடுத்து படிக்கணும். அதை பற்றி ஒரு கோர்ஸ் இருக்குங்க, ஸ்பீட் ரீடிங் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹைதராபாத்தில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் இந்த நிறுவனத்தில் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. நான் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணேன். ஸ்பீட் ரீடிங் கோர்ஸ், வேகமாக படிக்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஒரு நிமிடத்துக்கு நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கன்னா அதுக்கு என்ன அடையாளம்னா, ஒரு நிமிடத்துக்கு 480 சொற்கள் பொருள் தெரிந்து படிக்க வேண்டும். தி ஆவரேஜ் expected speed of reading for a person, for a student is 480 words per minute with 80% understanding. 80% விழுக்காடு, 80 விழுக்காடு அளவுக்கு புரிதலோடு ஒரு நிமிடத்தில் 450 வார்த்தைகள் படிக்கணும். அதுதான் ஸ்பீடுங்க. அந்த மாதிரி படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடாது என்ன அப்படின்னா, செல்ஃபோன் பயன்பாடு. செல்ஃபோனில் நிறைய நல்லது இருக்குது. ஆனால் இன்றைக்கு மாணவ சமுதாயம் தவறான வழியில் போகிறதுக்கு அடிப்படையான காரணம் எனக்கு தெரியும். நான் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 பள்ளிகளுக்கு ஆலோசகராக இருக்கேன். எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் பெற்றோர்கள் வந்து புலம்புறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் எப்படியாவது சொல்லி, என் பையன் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ராவில் ஒரு 5-6 செல்ஃபோன் கிடக்குது. பேரண்ட்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் கொடுக்கவே வேண்டாங்க, நீங்கள் வச்சுக்கங்க, வருஷ கடைசியில் பரீட்சை முடிச்ச பின்னால் கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. பீரோவில் வச்சுருக்கேன், ட்ராவில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குழந்தை செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு தனியாக போய் ஒரு மாடி படிக்க அடியில் போயோ ஒரு ரூம்குள்ளேயோ போய் உக்காந்தாங்கன்னாவே அங்கே தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். செல்ஃபோனை பயன்படுத்த வேணான்னு சொல்ல, ஆனால் பெற்றோர்கள் முன்னிலையில் பெற்றோர்கள் இருக்கும்போது பாடம் சம்மந்தமான செல்ஃபோனை பயன்படுத்தலாம். இப்போ கூட டெல்லியில் ஒரு ஏஐ கான்ஃபரன்ஸ் நடந்துச்சிங்க. பன்னாட்டு ஒரு அறிஞர்கள்லாம் கலந்து கொண்ட கான்ஃபரன்ஸ். அங்கே கூட என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் முழுவதும், இங்கே நம்ம நாட்டில் மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, உலகம் பூரா இருக்குது. உலகம் முழுவதும் எதிர்காலத்தில் மாணவர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த பாதையில் போயிருக்கக்கூடிய செயல்பாடு என்னென்னா செல்ஃபோனுடைய தவறான செயல்பாடு. ஆனால் கம்ப்யூட்டர் நாலேஜ், செல்ஃபோன் நாலேஜ் சரியாக பயன்படுத்தப்பட்டால் அவன் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஞானியாக வரலாம். தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது அவங்களை எதிர் திசையில் மாணவர்கள் கொண்டு போயிடும். எனவே நம்முடைய இலக்கு வந்து எந்த துறையில் மாணவர்கள் வந்தாலும் அந்த துறையில் டாப்பராக வரணும். வியாபாரம் செய்யக்கூடிய படித்த பின்னால் வியாபாரியாக போனால் வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த மிகச்சிறந்த வியாபாரியாக வரணும். விளையாட்டு துறையில் போனால் விளையாட்டில் மிகச்சிறந்த வீரனாக வர வேண்டும். டிராயிங் நல்லா வரைகிறான்னா பெஸ்ட் ஆர்டிஸ்டாக வரணும். இசையில் ஆர்வம் இருக்கா, நல்ல மியூசிஷியனாக வரணும். இந்த மாதிரி எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் அவர்கள் மிக மிக உயர்ந்த நிலைக்கு உச்சிக்கு சென்றடைய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மதிப்பெண்களை மட்டும் கருத்தில் கொண்டு நம்ம கட்டாயப்படுத்தினாலும் எந்த மதிப்பும் கிடையாது. அதனால் அதே போல் க்ரியேட்டிவிட்டின்னு சொன்னோம். இப்போ சில பள்ளிகளெல்லாம் இந்த மாதிரி, இப்போ நான் ஒரு பள்ளியோடு நடத்திட்டுருக்கிறேன். பல பள்ளிகளில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ப்ராஜெக்ட் அதுக்கு தனியாக ஆசிரியரை போட்டிருக்கோம். மாணவர்கள் புத்தகங்களை படிக்கிறத விட அவங்களுக்கு ஆர்வம் ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க, கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க, புதுசாக கண்டுபிடிக்கணும்னு நிறைய போட்டிகள்லாம் நடக்குது. அந்த புதியதாக கண்டுபிடிப்பதில் மாணவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதுக்காக தனியாக ஆசிரியர்கள் அவர்களே நியமனம் செய்யலாம், பள்ளிக்கூடத்தில் நியமிக்கலாம். அந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான போட்டிகளை வைக்க வேண்டும், அதை காட்சிப்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு. இந்த மாதிரி பல்வேறு வகையில் நாம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகம் என்று எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் மாணவர்களுக்கு
ஒரு தகுந்த தரமான கல்வி தர முடியும். மாணவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆசிரியர்கள் கடுமையாக சில சமயத்தில் உங்களை சொல்லுகிறார்கள் என்றால் அது உங்களுக்காகத்தான். பெற்றோர்கள் உங்களை வற்புறுத்தி சில கடுமையான ஸ்டெப்ஸ்களை சொல்கிறாங்கன்னா உங்களுக்காகத்தான். எல்லோரும் நமக்காக தான் பாடுபடுறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே மாணவர்கள் நல்ல நிலைக்கு வர முடியும். எனவே இந்த மாதிரி நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல நிலைக்கு உருவாக்குவோம் என்று உறுதியெடுத்துக்கொண்டு கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய ஆண்டு விழாவிலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்தினருக்கும் மற்ற உள்ளவங்களுக்கும் அமைதியாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.